ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरोध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखात्तमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। மலைப்பாம்பிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட விஷயம். எப்படி மலைப்பாம்பானது ஆகாரத்தை சார்ந்து அதற்காக செயல்பாடுகளை செய்து அதற்காக தன்னுடைய உடல் சக்தி, மனோசக்தி எல்லா ஆற்றலையும் இழக்காமல் எப்படி தன்னை நோக்கி வருகின்ற உணவு சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் எப்படி அதை வருகின்றவற்றை ஏற்றுக்கொண்டு தபோ வாழ்க்கை வாழ்கிறதோ அதே போல நானும் இந்திரிய வியாபாரம் அற்றவனாய் இந்திரியங்களை முழுமையாக ஒழுங்குபடுத்தியவனாய் மனதை ஒழுங்குபடுத்தியவனாய் உயர்ந்த இலக்கை நோக்கி என்னுடைய வாழ்க்கையை நான் திருப்ப வேண்டும் என்பதை மலைப்பாம்பிடத்திலிருந்து நான் தெரிந்து கொண்டேன். முனிகி பிரசன்ன கம்பீரோ துர்விகாஹ்யோ துரத்யயः அனந்தபாரோ ஹ்யக்ஷோப்யः ஸ்திமிதோத இவார்ணவः. ஒரு முனியானவன் முனியானவன் ஸ்திமித உததஹா சஞ்சலம் இல்லாமல் அசைவற்று இருக்கக்கூடிய ஜலம், அசைவற்று இருக்கக்கூடிய ஜலம் எதை போல? அர்ணவஹா இவ சமுத்திரத்தை போல. சமுத்திரமானது எப்படி அசைவற்ற ஜலம் உடையதாய் ஆழ்ந்த அடர்த்தியான அமைதி கொண்டதாய் இருக்கின்றதோ, முனியானவன் பிரசன்னஹா கம்பீரஹா உள்ளுக்குள்ளே கம்பீரத்தன்மை உடையவனாய் அமைதியான தன்மை கொண்டவனாய்
ஒரு சமுத்திரத்தை போல பூர்ணம் நிறைந்தவனாய், பிரசன்ன கம்பீரஹா, மனத்தெளிவு உடையவனாய், உள்ளுக்குள்ளே பிரம்மனோடு எப்பொழுதும் ஆழ்ந்து இருக்கக்கூடியவனாய், கடலை போல பூர்ணமாக இருக்கக்கூடியவனாய். எப்படி கடலினுடைய ஆழத்தை அளவிட முடியாதோ அதே போல ஒரு முனிவனுடைய அந்த அனுபவத்தினுடைய ஆழத்தை யாராலும் அளவிட முடியாத நிலையிலே இருக்கக்கூடிய துர்விகாஹ்யா, இவன் என்ன சிந்திக்கின்றான், எப்படி வாழ்கிறான், எந்த முறையிலே வாழ்கிறான் என்பதை யாராலும் அளவிட முடியாத தன்மை கொண்டவனாய், யாராலும் அந்த அனுபவத்தை வெளியிலிருந்து எட்டி பார்க்க முடியாத வண்ணம் உடையவனாய், ஆழ்ந்த பேர் அமைதியிலே இருக்கின்றான். துரத்தியகா, எப்பொழுதுமே தன் சொரூபத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே எதையுமே மீற முடியாதவனாய், அவனுடைய பார்வையிலிருந்து யாரும் மீள முடியாதவர்களாய், அவருடைய சொல்லை யாரும் கடந்து போக முடியாதவர்களாய், அனந்த பாரஹா அக்ஷோபியஹாகி, தேசத்தாலும் காலத்தாலும் கணக்கிட முடியாத வண்ணம் அக்ஷோபியஹாகி, ராகத்வேஷங்கள் இல்லாதவனாய், விகாரப்படுத்த முடியாதவனாய், ஒரு கடலை போல ஒரு முனியானவன் பெரும் அமைதி, பெரும் ஆனந்தம், பெரும் பூர்ணத்தன்மையிலேயே அவன் இருக்கிறான். அவனை யாரும் அவ்வளவு சுலபத்திலே அளந்து விட முடியாது, கடந்து விட முடியாது. அவனுடைய வார்த்தைகளை யாரும் மீளவும் முடியாது. இந்த தன்மை கொண்ட சமுத்திரத்தை போல கம்பீரம் உடையவனாய், ஆனந்தம் உடையவனாய், பூர்ணம் உடையவனாய் அவன் இருக்கின்றான். அப்ப இங்கே முனியை சமுத்திரத்தோடு ஒப்பிட்டு சமுத்திரத்தினுடைய அனுபவம் ஒரு முனியினுடைய அனுபவமாக சொல்லி, அதை போன்றதொரு அனுபவத்தை நான் பெற வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டேன். பகவானும் கீதையில இதே அனுபவத்தை ஞானிக்கு சொல்லும் போது சொல்றார். ஆபூரியமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாபஹா பிரவிசந்தி யத்வத் தத்வத் காமாயம் பிரவிசந்தி சர்வே ச சாந்தி மாப்னோதி ந காமகாமி. மனம் எப்பொழுது, மனம் என்றாலே எண்ணங்கள் தானே, எண்ணங்கள் தானே சங்கல்பமாக வருகிறது, ஆசையாக உருவெடுக்கிறது, செயலாக மாறுகிறது. எண்ணங்களே இல்லை நினைத்துக் கொள்ளுங்கள். சங்கல்பம் இல்லை, ஆசை இல்லை, செயல் இல்லை. நமக்கு ஒரு பொருளிடத்திலே மனதிலே எண்ணமே இல்லை என்றால் அதை நோக்கி நாம் போவதே இல்லை, அதற்காக ஒரு செயலை செய்வது இல்லை, அதற்காக ஆசைப்படுவது இல்லை, அதற்காக நாம் சங்கல்பத்தையும் வைப்பதில்லை, இல்லையா? அப்போ எண்ணங்கள் தான் ஒருவனுடைய துக்கத்துக்கும் காரணமாக இருக்கிறது, சுகத்துக்கும் காரணமாக இருக்கிறது. எண்ணங்கள் தான் முழுமைத்தன்மைக்கும் காரணமாக இருக்கிறது, முழுமையற்ற தன்மைக்கும் காரணமாக இருக்கிறது. எண்ணங்கள் தான் ஒருவனை செயல் செய்ய துரத்தவும் செய்கிறது, ஒருவனை செயலிலிருந்து விடுபடவும் வைக்கிறது. அப்போ சமுத்திரத்தை போல எப்பொழுது நான் பூர்ணம் என்பதை உணர ஆரம்பிக்கின்றேனோ என்னிடம், அந்த ஆழத்துக்கு போக போக போக, அமைதியான அந்த ஆழத்துக்கு நாம் போக போக வெளியிலிருந்து நமக்கு
எந்த ஒன்றும் தேவைப்படாமல் போய்விடுகிறது. எந்த ஒரு அனுபவமும் எந்த ஒரு செயலும் தேவைப்படாமலேயே போய்விடுகிறது. இதை நான் ஒரு முனிவனிடத்திலிருந்து தெரிந்து கொண்டேன். அந்த ஆழத்தை அளவிட முடியுமா என்றால் முடியாது. நான் முனி என்பதற்கு என்ன பொருள் என்றால் மனனசீலவான் முனிகி. மனனம் என்றால் மண் என்றால் எண்ணுதல். சதா அந்த சொரூபத்தையே எண்ணிக்கொண்டிருக்கக்கூடியவனுக்கு பேர் முனிவன் என்று பெயர். இடைவிடாது அந்த சொரூபத்தையே எண்ணிக்கொண்டிருந்தால் அவனுக்கு பேர் முனிவன் என்று பெயர். அப்ப நாம் ஒருவேளை அந்த சொரூபத்தையே எண்ணிக்கொண்டிருக்கிறோம் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஆனந்தம் நமக்குள்ளேயே ஸ்புரித்து கொண்டிருக்கும். நமக்கு வேறொரு ஆனந்தம் தேவைப்படாமலேயே போய்விடுகிறது. என்னை கடந்து இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் எனக்கு தேவைப்படாமலேயே போய்விடுகிறது. சமுத்திரத்தை போல என்னுடைய வாழ்க்கை பறந்து விரிந்ததாக பூர்ணமாக எப்பொழுது நம்முடைய மனதை சமுத்திரத்தை போல விரிவடைய வைக்கிறோமோ. விரிவடைய வைத்தல்னா என்ன அர்த்தம்? எண்ணங்களை கூட்டிக் கொண்டே போக சொல்கிறீர்களா? விருப்பத்தை அதிகப்படுத்தி கொண்டே போக சொல்கிறீர்களா? சமுத்திரத்தை போல எண்ணங்களை விரிவடைய வைக்க சொல்லுகிறீர்களா என்றால் திருமூலர் சொல்றார் அவருடைய திருமந்திரத்திலே, இந்த தேகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மனம், தேகத்துக்கு வெளியிலே இருக்கக்கூடிய மனம், இந்த தேகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மனம் ஒரு சிறு துவாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அக்னியை போல, விளக்கை போல, ஒரு காட்டை போன்று இருக்கக்கூடிய பகுதியிலே எரியக்கூடிய அக்னியை போல, இந்த அக்னி அந்த அக்னி இரண்டும் ஒன்றுதான். இந்த சிறு மனதை, இந்த கூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சிறு மனதை எங்கும் பறந்து விரிந்திருக்கக்கூடிய இறை தத்துவத்துடன், அந்த சக்தியுடன் இந்த மனதை கொண்டு போய் விரிவடைய வைத்து விட்டால் அதற்கு பெயர் தான் தியானம்ங்கிறார் அவர். இந்த மனதை அந்த மனதுடன் இணைத்தல், இந்த சைத்தன்யத்தை வெளியில் இருக்கக்கூடிய எங்கும் பறந்து விரிந்திருக்கக்கூடிய அந்த சைத்தன்யத்துடன் கொண்டு போய் இணைத்தல். ஓ வியஷ்டி தனித்த நிலை, சமஷ்டி எங்கும் பறந்து விரிந்திருக்கக்கூடிய நிலை, இந்த ரெண்டையும் ஒன்று இணைத்து விட்டால், முனிவன் அதைத்தான் செய்கிறான். நாவுக்கரசர் சொல்றார் அல்லவா, தன்னை இழந்தால் தன் நாமம் கெட்டாள். ஆஹா, என்ன அழகான அனுபவம் பாருங்க. தன்னை இழந்தால் தன் நாமம் கெட்டாள், நங்கை நயந்தாள் தலைவன் தாளே. தன்னை இழந்துட்டாளாம். இப்போ தன்னுடைய கணவன், வரப்போகின்ற கணவனோட ஐக்கியமாகி விட்டாளாம். ஜீவபிரம் ஐக்கியத்தவர் சொல்றார். அதே போல இந்த ஜீவன் எதுவரை ஜீவத்தன்மையிலே இருக்கிறான், சிறு மனதோடு அபிமானித்து கொண்டிருக்கிற வரைக்கும் தான். முனி என்ன பண்ணுகிறான், இந்த சிறிய மனதை அபிமானிப்பதை விட்டுவிட்டு பெரும் மனதுடன் தன்னை கொண்டு போய் ஐக்கியப்படுத்தி கொள்ளும் போது அந்த பூர்ண அமைதியும் பூர்ண ஆனந்தமும் சமுத்திரத்தை போல தனக்குள்ளேயே ஆழ்ந்து இருப்பதை அவன் உணர்கிறான். இதை சொல்லிட்டு சொல்றார் அடுத்த பாடல்ல, சம்ருத்த காமோஹீனோவா நாராயண பரோ முனிகி
நோ சர்பேத ந சுஷ்யேத சரித்பிஹீவ சாகரஹா. இப்போ இந்த சமுத்திரத்தை நோக்கி நாலா பக்கங்களிலும் இருந்தும் நதிகள் வந்து விழுகிறது. அது சொல்றாருங்க, சரித்பிஹி சாகரஹா இவ, நதிகளால் முழுமையாக நிரப்பப்படுகின்ற சாகரமானது எந்த மாறுதலையும் அடைவது இல்லை. அதை போல முனிகி, முனியானவன், முனிவன், சம்ருத்தஹா காமஹா ஹீனவா, ஆசையினால் இவன் பூர்த்தி செய்து கொள்ளப்படுகின்றானா, முழுமை அடைகின்றானா, அல்லது குறைவின் காரணத்தினாலே குறைவு பெற்றவனாக நினைக்கின்றானா என்றால், ஆசையால் தன்னுடைய மனதை நிரப்புவதும் இல்லை, குறைவு ஏற்பட்ட காரணத்தினாலே தன்னுடைய மனம் துவண்டு போவதும் இல்லை. யோ ந ஹிருஷ்யதி ந த்வேஷ்டி ந சோச்சதி ந காங்க்ஷதி சுபாசுப பரித்யாகி பக்திமான் சமே பிரியஹ அனபேக்ஷஹ சுஷிஹி தக்ஷஹ உதாசீனோ கதவ்யதஹ சர்வ ஆரம்ப பரித்யாகி பக்திமான் சமே பிரியஹ துல்லிய நிந்தாஹ ஸ்துதிஹி மௌனி சந்துஷ்டஹ ஏன கேனசித் அனிகேதஹ ஸ்திரமதிஹி பக்திமான் மே பிரியோ நரஹா. ஞானியினுடைய லட்சணத்தை பகவான் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அங்கெல்லாம் கீதையில சொல்றார். ஒரு முனி எப்படி வாழ்கிறான்? தன்னை யாராவது இகழ்ந்தாலும் மனம் வருத்தம் கொள்வது இல்லை, தன்னை யாராவது புகழ்ந்தாலும் மோகித்து போவது இல்லை. புகழ்தல் என்பது விருப்பம், இகழ்தல் என்பது வெறுப்பு, வெறுப்பு என்பது தன்னை நோக்கி வருகின்ற நேரத்திலே அவன் குதிப்பதும் இல்லை. ந துவேஷ்டி ந சோச்சதி ந காங்க்ஷதி. எதனால அவன் அப்படி இருக்கிறான்? நாராயண பரஹா முனிகி, நாராயணனையே மேலானதாக அவனுடைய மனமானது கொள்கின்ற காரணத்தினாலே நாராயணனே நமக்கே பறை தருவான். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சிந்தித்து விட்டு மேலே போவோம். ஏன்னா எல்லோருக்கும் ஒரு கேள்வி எப்பொழுதுமே வரும், கடவுளை நாங்கள் எதுக்கு தொழணும்? கடவுளை தொழாதவன் இந்த உலகத்திலே சந்தோஷமாக வாழவில்லையா? கடவுளை தொழுதால்தான் எல்லாம் கிடைக்குமா? கடவுளை தொழாதவன் இந்த உலகத்திலே எவ்வளவு செல்வ செழிப்போட வாழ்கிறான், எவ்வளவு சுகத்தை அனுபவிக்கிறான். கடவுளை தொழக்கூடிய நாங்கள் இவ்வளவு கஷ்டப்படுகின்றோமே. இந்த மாதிரி நிறைய கேள்விகள், சந்தேகங்கள் எல்லாம் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய மனதிலும் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ப எழ வேண்டும். நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அடிப்படையாக என்றால், இறை தத்துவம் என்பது நம்மை காட்டிலும் ஒரு தனித்த ஒரு பொருளாக நாம் நினைக்கிறோம். இது முதல் தவறு. நம்மை காட்டிலும் தனித்த ஒரு பொருளாக நாம் வேறாக, இறைவன் வேறாக நினைப்பதனால தான் இறைவனை நான் தொழணும் அப்படிங்கிற எண்ணம். அப்பதான் கேள்வி, எதுக்கு நான் தொழணுங்கிற கேள்வி வருகிறார். என்னை காட்டிலும் வேறாக ஒரு பொருளாக பாவிப்பதனால தான் இறைவனிடத்திலே நமக்கு விருப்பு வெறுப்பும் வருகிறது. ஒரு சில நேரத்தில் இறைவனை ஏற்றுக்கொள்கின்றோம், ஒரு சில நேரத்தில் இறைவனை நாம் மறுக்கவும் செய்கிறோம். எனக்கு அந்நியமாக ஒரு பொருள் இருந்தால் அது நிச்சயமாக நமக்கு நிறைவை கொடுக்காது. எனக்கு அந்நியமாக ஒரு பொருள் இருந்தால் அது என்னுடைய குறையை போக்காது. எனக்கு அந்நியமானதாக ஒரு பொருள் இருந்தால் அதை நான் தொழ வேண்டிய அவசியம் இல்லை.
எனக்கு அந்நியமானதாக ஒரு பொருள் இருந்தால் அது நிச்சயமாக எனக்கு எப்பொழுதுமே பயத்தை போக்காது. அப்ப இறைவன் என்று சொல்கின்ற நேரத்தில் இறைவனை தொழு என்று சொல்லும் போது அந்த இறை தத்துவம் என்பது எனக்கு அந்நியமானதாக இருக்கின்ற ஒரு பொருளை தொழ சொல்லவில்லை, அது என்னுடைய சொரூபம். அப்ப நான் என்னுடைய சொரூபத்தையே நாட வேண்டும், அதுதான் பக்தி. நான் எனக்கு அந்நியமானதாக ஒரு பொருளை நாடினால் நமக்கு என்னெல்லாம் கேள்வி வருகிறது பாருங்கள். முதல்ல அது இருக்கான்னு ஒரு கேள்வி. அது இருக்கு என்றால் என்னுடைய கஷ்டங்கள் ஏன் அது தீர்க்கவில்லைங்கிற கேள்வி. நான் செய்யக்கூடிய பிரார்த்தனை எல்லாம் அதற்கு ஏன் கேட்கவில்லை, அதுக்கு ஏன் புரியவில்லை என்கின்ற சந்தேகம். எனக்கு அந்நியமானதாக ஒரு பொருள் இருந்தது என்று சொன்னால் அந்த பொருளானது எதற்காக என்னை படைத்ததுங்கிற கேள்வி. இப்படி நிறைய எனக்கு அந்நியமானதாக ஒரு பொருள் இருந்தது என்றால் அதை என்னால் அடையவும் முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு அந்நியமானதாக ஒரு பொருள் இருந்தால் அதை என்னால் அடையவும் முடியாது. அதை நான் வாங்க வேணா செய்யலாமே தவிர அதுடன் போய் ஒன்றாக கலத்தல் என்பது நடக்காது. எனக்கு அந்நியமாக ஒரு வாகனம் இருக்கிறது அப்படின்னா அதை நான் விலை கொடுத்து வாங்கலாம். அந்த வாகனமாக நான் மாற முடியாது, வாகனமும் என்னாக மாற முடியாது. அது வேற, நான் வேறதான். அதை என்னுடைய உபயோகத்துக்கு நான் பயன்படுத்திக் கொள்ளலாம், அதனுடைய உபயோகத்திற்காக நான் வாழவும் செய்யலாம். எனக்கு அந்நியமாக இறை தத்துவம் அப்படின்னு ஒன்று இருக்கு என்று சொல்லிவிட்டால் அது வேறு, நான் வேறு என்பதாகத்தான் இருக்குமே தவிர நானும் அதுவும் ஒரு காலத்திலும் ஒன்றாக முடியா. நானும் அதுவும் ஒரு காலத்திலும் ஒன்றாக முடியாத போது, இப்போ இங்க ஒரு உதாரணத்துக்கு வருவோம். இங்க என்ன உதாரணம் கொடுக்கிறார்? நதியும் சாகரமும் வேறு வேறாக இருந்தால் நதி சாகரத்தை புக முடியாது. அப்படியே புகுந்தாலும் நதி வேறு சாகரம் வேறாகத்தான் இருக்குமே தவிர நதியும் சாகரமும் ஒன்றாக ஆகவே முடியாது. அப்ப என்ன வந்துடும்? நீ எனக்குள்ளே ஏன் புகுந்தாய், நீ வேறு நான் வேறு தானே, எனக்குள்ளே நீ ஏன் புகுந்தாய்னு சண்டை தான் வருவாங்க. சாகரமானது நதியை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விடும். நதியும் நான் எதற்கு சாகரத்தை நோக்கி போக வேண்டும், நான் வேறெங்காவது ஓடிவிட்டு போகிறேன் என்று அது கூவத்தை நோக்கி ஓடலாம், குட்டையை நோக்கி ஓடலாம். ஏன் சாகரத்தை நோக்கி ஓடி வர வேண்டும்? ஏன் ஒன்றாக வேண்டும்? ஏன் சாகரம் அதை தன்னோடு இணைத்துக் கொள்கிறது என்றால் இரண்டினுடைய சொரூபமும் ஒன்றே. இது ரொம்ப ஆழமா நமக்கு புரிந்தால் என்னுடைய சொரூபமும் இறைவனுடைய சொரூபமும் வேறு வேறு அல்ல, இரண்டும் ஒன்றே. வேறாக தெரிவதற்கு காரணம் என்ன? எப்படி நதியும் சாகரமும் வேறு வேறாக தெரிவதற்கு காரணம் என்ன? சாகரத்திடத்திலிருந்து ஆவியாகி போன மேக கூட்டங்கள், பிறகு அது மழையாக பொழிதல், பிறகு ஜலமாக ஓடி வருதல். அப்போ இடைப்பட்ட காலத்திலே சாகரத்தை விட்டு பிரிந்ததை போன்ற ஒரு தோற்றமானது இருப்பதனால விதவிதமான பெயர்களை வேறு நாம் கொடுத்து விதவிதமான உபயோகத்தை நாம் செய்கின்ற காரணத்தினாலே நதியும் சாகரமும் வேறு வேறு நினைக்கிறோம். ஆனால் இரண்டினுடைய சொரூபமும் ஒன்றாக இருப்பதனால தான் நதி சாகரத்தை போய் ஒன்று கலந்து விடுகிறது, சாகரமும் நதியை ஏற்றுக்கொண்டு விடுகிறது. அதே போல முனிக்கு இந்த அனுபவம் தெரிந்ததனாலே ஸ்வஸ்வரூப அனுசந்தானம் பக்தி. பக்திக்கு என்ன அழகான விளக்கம் கொடுக்கிறார் ஆதிசங்கர பகவத்பாதால். பக்தினா
எனக்கு அந்நியமான ஒரு பொருளை நாடுதல் அல்ல. பக்தி என்பது ஏதோ நாமங்களை முணுமுணுத்தல் அல்ல. பக்தி என்பது ஏதோ பூஜையிலே நின்று விடுவது அல்ல. பக்தி என்பது ஏதோ ஆலயத்திலே போய் அர்ச்சாமூர்த்தியை தொழுதல் அல்ல. இதெல்லாம் அந்நியமா இருக்கக்கூடிய காட்சிகள். அது பக்தி ஆகாது. பக்தி என்பது என்ன? ஸ்வஸ்வரூப அனுசந்தானம். தன்னுடைய சொரூபத்தையே இடைவிடாது அனுசந்தானம் செய்தல், தியானித்துக் கொண்டே இருத்தல் தான் பக்தி. அவ்வாறு தன் சொரூபத்தையே நாடுதல் என்று வரும்போது என்ன ஆகிறது? இந்த மனம் சொரூபத்தை விட்டு இப்போ வேறாக தன்னை நினைக்கிறதுனால தான் இந்த மனதுக்கு மீண்டும் தன் சொரூபத்தை நினைவுபடுத்த வேண்டிய கட்டாயத்திலே நான் இருக்கிறேன். திரும்ப 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 இந்த மனதுக்கு நினைவூட்டுதல் என்பது செய்ய வேண்டியிருக்கிறார். வேற ஒன்றும் நாம செய்ய வேண்டாம். மனம் மறந்து விடுகிறார். ஜென்ம ஜென்மாந்தரமாக மனம் மறந்து போயிடுது தன்னுடைய சொரூபத்தை. எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்கள் மாணிக்க வாசக பெருந்தகை சிவபுராணத்துல. இறைவன் யார், அவன் எங்க இருக்கான், அவன் எப்படி இருக்கான் என்பதற்கு இதை தவிர ஒரு அழகான விளக்கம் யாராவது கொடுக்க முடியுமாடான்னா அழகான விளக்கம் கொடுத்திருக்காரு. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். இதற்கு மேல வேற என்ன விளக்கம் கொடுக்க முடியும்? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அப்போ என்னை விட்டு நீங்காமல் ஒரு பொருள் இருக்க முடியுமாடான்னா அது என் சொரூபத்தை தவிர வேறு ஒன்று கிடையாது. இமை தன் கவனம் இல்லாமல் இமைக்கும் போதும் கூட, தன்னை மறந்து இமைக்கும் போதும் கூட இறைவன் என்னை விட்டு நீங்குவது இல்லை. நான் அவனை இமைப்பொழுது மறந்தாலும் அவன் என்னை விட்டு நீங்காமல் மறந்து விடாமல் என்னுடனேயே இருக்கிறான். போகழியாண்ட குறுமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகங்கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞகன்றன் பெய்களர்கள் வெல்க. பெருசா சொல்லிண்டே போறார். அந்த இறைவன் யாரானா உய்ய என் உள்ளத்துள் ஓம்காரமாய் நின்ற. இறைவனுடைய சொரூபம் ஓம்காரம். உய்ய என் உள்ளத்துள் ஓம்காரமாய் நின்றே. அந்த ஓம்காரத்துவம் என்னது? மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனை. நம்முடைய மொழியிலேயே நமக்காகவே இவ்வளவு அழகான வேதாந்த தத்துவத்தை இவ்வளவு சுலபமாக வேற யார் சொல்ல முடியும்? முனிவன் என்று சொல்லுகின்ற நேரத்திலே தன் சொரூபத்தையே அனுசந்தானம் செய்கிறான். திரும்ப 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 அதிடத்திலேயே இந்த மனதை கொண்டு போய் நிலை வரும்படியாக வைக்கிறான். அதையே நாடுகிறான், அதையே தியானிக்கிறான். அதனால அவனுக்கு மனதுக்கு குறைபாடும் என்பதும் இல்லை, மனதுக்கு நிறைவுத்தன்மை என்பதும் இல்லை. சமுத்திரமானது எப்படி நதியை தன்பால் வாங்கிக் கொள்ளும் போது உயர்தல் இல்லையோ, மாற்றம் இல்லையோ, அதே போல இவனுடைய ஆனந்தத்திலே எந்த மாற்றமும் இல்லை. காரணம் நாராயண பரஹா, நாராயணனே மேலான வஸ்துவாக கொண்டு அதிலேயே தியானம் செய்யக்கூடியவனாய் இருக்கின்ற காரணத்தினாலே ந உத்சர்பேத ந சுஷ்யேத, அவன் சந்தோஷப்படுவதும் இல்லை, உற்சாகப்படுவதும் இல்லை, அவன் வருத்தப்படுவதும் இல்லை. ந சுஷ்யேத
ந உத்சர்பேத, மனதிலே எந்த மகிழ்ச்சியும் இல்லை, மனதிலே எந்த சோகமும் இல்லை. யோன கிருஷ்யதி ந த்வேஷ்டி ந சோச்சதி ந காங்க்ஷதி சுபா சுப பரித்யாகி பக்திமான் சமே பிரியா. அப்போ சமுத்திரத்தை போல ஒரு முனிவன் வாழக்கூடிய வாழ்க்கை. நம்முடைய மனம் எப்பொழுது அந்த பூர்ணமான பரமாத்மாவுடைய சொரூபத்திடத்திலேயே நாட்டம் கொண்டதாக மாறுகிறதோ, இப்ப ஞாபகம் அறிவு வந்திருக்கு நமக்கு, அது என்னை காட்டிலும் வேறான ஒரு பொருள் அல்ல, நான் நாடக்கூது என்னுடைய சொரூபத்தையே தான் நாடிக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய சொரூபம் என்பது எப்பேற்பட்டது? மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆய்ந்த கண்ட நுண்ணியனே, வெய்யாய் தனியாய் ஈயமான நாம் விமலா பொய்யா எனவெல்லாம் போயகள வந்தருளி மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. அந்த உண்மையான மெய்ச்சுடரை நான் எனக்குள்ளேயே நாடுகிறேன், தியானிக்கின்றேன், அதனிடத்திலேயே பக்தி வைக்கின்றேன். அதையே நான் தியானிக்கின்ற காரணத்தினாலே எனக்கு குறைவும் இல்லை, எனக்கு கூடுதலும் இல்லை, சந்தோஷமும் இல்லை, துக்கமும் இல்லை, மோகித்தலும் இல்லை, சோகித்தலும் இல்லை, துவண்டு போவதும் இல்லை, குதித்தலும் இல்லை. இது சமுத்திரத்துக்கு அழகான விளக்கம் கொடுக்கின்றார். நான் சமுத்திரத்திலிருந்து கற்றுக்கொண்ட விஷயம் இவ்வாறு இருக்கிறது. அப்போ 8வது காலையிலே பார்த்தோம். 9வது தத்துவம் இங்கே பாம்பாக சொல்லப்பட்டது. 10வது தத்துவம் குருவாக, சமுத்திரத்தை குருவாக கொண்டு இந்த குருவிடத்தில் நான் கற்றுக்கொண்ட விஷயம் இதுதான். 11வது குருட்ட போறார். திருஷ்ட்வா ஸ்திரியம் தேவமாயாம் தத்பாவைஹி அஜிதேந்திரியஹ பிரலோபிதஹ பதத்யந்தேஹ தமஸ்யக்னௌ பதங்கவத். தேவமாயாம், இறைவனுடைய மாயா. மறுபடியும் இந்த வார்த்தையை பயன்படுத்துறார். இறைவனுடைய மாயை, தேவமாயா, தேவமாயா விமோகிதா, தெய்வீக மாயா. மாயை என்பது என்னது? நம்முடைய 3 குணங்கள், அந்த 3 குணங்களில் இருக்கக்கூடிய நாம் ஜென்ம ஜென்மாந்திரமாக சேர்த்து வைத்த வாசனைகள், அதுதான் மாயை. அதுதான் ஒரு உலகத்தை சதா நம்மிடத்திலே உத்பவித்துக் கொண்டே இருக்கிறது, தோற்றுவித்துக் கொண்டே இருக்கிறது. மனதில் வாசனையே இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், நமக்கு உலகமே இல்லை. அதனால தான் மனம் வாசனா இல்லாத போது உறங்க போய்விடுகிறது. பாருங்கள், ஏன் எனக்கு உறக்கம் வருகிறது அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட உறங்கக்கூடிய காலகட்டத்திலே எனக்கு வாசனைகள் இல்லை. அதுக்கு முன்பு வரைக்கும் வாசனை மனதிலே இருந்திருக்கிறது. தூங்குகின்ற காலம் வரைக்கும் வாசனை லயமாக இருக்க வேண்டும் என்று இருக்கிறது. மீண்டும் வாசனை வந்த உடனே மறுபடியும் மனம் உதிக்க ஆரம்பித்து விடுகிறது. அப்போ இங்கே இந்த மனம், அதில் இருக்கக்கூடிய வாசனைகள் தான் மாயா. 2 விதமான ரூபத்தில் இந்த மாயையானது செயல்படுகிறது. ஒன்று, கண்ணுக்கு தெரியாமல் இருக்கின்ற எண்ணப்பதிவுகள். என்ன இருக்கு என்பது எண்ணமாக வந்து செயலுக்கு வரும்போதுதான் நமக்கு தெரியும். அது வரைக்கும் நமக்கு தெரிகிறது. எனக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் இருந்தது என்பது எப்படி தெரிகிறது? அது
எண்ணமாக உருப்பெற்று ஆசையாக வந்து செயலாக வரும்போதுதான் எனக்குள்ளே இப்படி ஒரு எண்ணம் இருந்திருக்கு போல இருக்கு. அப்போ அவ்வியக்த ரூபமாக இருக்கின்ற ஒரு நிலை, வியக்தம் என்றால் கண்களால மனதால பார்க்க முடிகின்ற தோற்றத்துக்கு வந்திருக்கக்கூடிய நிலை வியக்தம். அவ்வியக்தம் என்றால் மனக்கண்ணாலும் பார்க்க முடியாது, ஊனக்கண்ணாலும் பார்க்க முடியாது, செயலிலும் பார்க்க முடியாது. அது மறைபொருளாக இருக்கின்ற தத்துவம், மறைந்திருக்கு. அதனால தான் ஆதிசங்கர பகவத்பாதால் சொல்றார், மாயைக்கு அவர் கொடுக்கிற விளக்கம் அவ்வியக்த நாம்னி பரமேஷ சக்தி. பரமேஸ்வரனுடைய சக்தி அவ்வியக்தம் என்று சொல்லக்கூடிய பெயருடன் இருக்கிறது. அப்போ தேவ மாயா அது மனதில் வாசனைகளோட கூடி 3 குணங்களோட எண்ணங்களோட கூடி அது வெளிப்படும் போது அதை நாம் மாயை என்று சொல்லுகின்றோம். அது என்ன செய்கிறது? ஸ்திரியம் திருஷ்டுவா, பெண்களை பார்த்துவிட்டு, ஸ்திரீகளை பார்த்துவிட்டு, தத் பாவைஹி பிரலோபிதா, அவளுடைய செயல்பாட்டின் காரணத்தினாலே, அவளுடைய அங்கச்சேஷ்டை, அவளுடைய பேச்சு, அவளுடைய செயல்பாடுகள், இது எல்லாவற்றையும் பார்த்து பிரலோபிதா, மோகம் அடைந்தவனாய், மோகித்து போகக்கூடியவனாய். பிரலோபிதா, மோகம்னா என்னது? அறிவு ஆற்றலை இழந்து போகின்ற தன்மை, சிந்திக்கக்கூடிய ஆற்றலை இழந்து போய்விடுகின்ற தன்மை. அந்த தன்மையிலே இவன் எப்படி இருக்கின்றானாம்? அஜிதேந்திரியா, இந்திரியங்களை அவனால் வெல்ல முடியாதவனாய் இருக்கின்றான். இந்த இடத்துல இந்திரியம் என்றால் மனதையும் சேர்த்துக்கணும். 5 இந்திரியங்கள், 6வதாக இருக்கக்கூடிய மனம், இவைகளை எல்லாம் வெல்ல முடியாதவனாய், அஜிதேந்திரியா, இந்திரியங்களை வெல்ல முடியாதவனாய் தன் வாழ்க்கையை அந்த மாயை இடத்திலே இவன் தொலைத்து விடுகின்றான், இழந்து விடுகின்றான். இதை போல ஒரு அழகான உதாரணம் கொடுக்கிறார். அக்னௌ பதங்கவத் அந்தேகே தமசி பததி. அக்னௌ பதங்கவத் அந்தேகே தமசி பததி. ஒரு விட்டில் பூச்சியானது எப்படி அக்னியை நோக்கி வந்து அதனுடைய உருவத்திடத்திலே மயங்கி போய் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி இழந்து விடுகின்றதோ, அந்தம் தமஹா, காரிருள் சூழ்ந்திருக்கக்கூடிய நரகத்திலே எப்படி இறப்பு என்று சொல்லக்கூடிய செயலை தனக்குத்தானே தேடிக்கொள்கின்றதோ, அதே போல அஞ்ஞானமாகிற இருளிலே போய் மனிதன் விழுந்து தன்னைத்தானே அழித்துக் கொள்கின்றான். யாரும் நீ என்னை நோக்கி வா என்று கூப்பிடவில்லை. அக்னியானது விட்டில் பூச்சியை நீ என்னை நோக்கி வா என்று கூப்பிடவில்லை. ஆனால் அது அந்த உருவத்திடத்திலே கொண்ட அபிமானம் அதை விழுங்கி விடலாம் என்று போகிறது. பக்கத்திலே போகும்போதே கரி தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்வதை பார்க்கிறோம். அதே போலதான் 5 இந்திரியத்திலும் மனதிலும் அபிமானம் கொண்ட ஜீவன் வாசனை ரூபமாக இருக்கக்கூடிய மன உந்துதலின் சக்தியின் காரணத்தினாலே வீழ்த்தப்பட்டு தன்னுடைய மனதை, இந்திரியத்தை ஜெயிக்க முடியாதவனாய் வெளியில் இருக்கக்கூடிய பொருள்களால், இந்த இடத்துல ஸ்திரீ உதாரணம் கொடுக்கிறார். ஸ்திரீயை போன்று கூட எல்லாம் சேர்த்துக் கொள்ளுங்கள். என்னெல்லாம் சுக்கத்துக்கு காரணமாக இருக்கிறதோ அவற்றை எல்லாவற்றிலும் போய்
இந்த ஜீவன் விழுந்து. இப்போ விட்டில் பூச்சி என்பது உருவம். அப்போ கண்ணுக்கு உதாரணம் கொடுக்கிறார். ஞானேந்திரியம். இந்திரியத்தை ஜெயிக்க முடியாத, ஞானேந்திரியத்தை ஜெயிக்க முடியாதவனாய் கண்ணுக்கு அடிமையாகி போய், காதுக்கு அடிமையாகி போய், தோளுக்கு அடிமையாகி போய், மூக்குக்கு அடிமையாகி போய், நாக்குக்கு அடிமையாகி போய் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அழித்துக் கொள்கின்றான். இங்க அடுத்த பாடலையும் சொல்றார் பாருங்கள். யோஷித் ஹிரண்ய பரணாஸ்வரணாம்பராதி திரவ்யேஷு மாயா ரச்சிதேஷு மூடஹ பிரலோபிதாத்மா ஹுபபோக புத்தயா பதங்கவண்ணஷ்யதே நஷ்ட திருஷ்டி. இந்த மாயையினாலே, மாயா ரச்சிதேஷு, மாயையினாலே தோற்றுவிக்கப்பட்ட சிருஷ்டி. ரொம்ப நீங்க ஆழ்ந்து சிந்தித்தீர்கள் என்றால், மனதிலே எண்ணமே இல்லை என்றால் உலகமே இல்லை, உலகத் தோற்றங்களே இல்லை. எண்ணங்கள் அடங்க அடங்க, நீங்கள் பாருங்கள், எண்ணங்கள் அடங்க அடங்க எல்லாம் அடங்கி போகின்றதா இல்லையா? ஆழ்ந்த உறக்கத்துல எண்ணமே இல்லை. அப்ப எல்லாம் போயிடுது இல்லையா? இதெல்லாம் நாம உண்மை உண்மை நினைத்து ஓடினோமோ அவையெல்லாம் எங்க போனது? உண்மையாக இருந்தால் போயிருக்க கூடாது இல்லையா? மனைவி உண்மைனா அவள் போயிருக்க கூடாது, குழந்தை உண்மைன்னா போயிருக்க கூடாது, வீடு உண்மைனா வீடு போயிருக்க கூடாது, சேர்த்த செல்வம் உண்மைனா செல்வம் போயிருக்க கூடாது, அம்மா அப்பா மாமனார் மாமியார் அக்கா தங்கை அண்ணன் உறவுகள் எல்லாம் உண்மைன்னா போயிருக்க கூடாது, நான் வேலை பார்க்கக்கூடிய வேலை உண்மை என்றால் போயிருக்க கூடாது, நாம் சேர்த்த அனுபவங்கள் உண்மை என்றால் போயிருக்க கூடாது, நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை முறை உண்மை என்றால் போயிருக்க கூடாது, நம்முடைய உறவுகள் எல்லாம் உண்மை என்றால் போயிருக்க கூடாது. எல்லாமே அப்படியே தானே இருக்கணும் ஆழ்ந்த உறக்கத்தில். ஆனால் எங்கே போனது? மனஏவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ. மனம்தான் உலகத்தை இருப்பதை போலவும் காட்டுகிறது, மனம்தான் உலகத்தை தன்பால் ஈர்த்து கொள்ளவும் செய்கிறது, மனம்தான் நம்மை மோகிக்கவும் வைக்கிறது, மனம்தான் நம்மை விடுவிக்கக்கூடிய சாதனமாகவும் இருக்கிறது. அப்ப இந்த மனம் இங்கே ரச்சிதேஷு, மனதால் சிருஷ்டிக்கப்பட்ட, எதெல்லாம் மனம் சிருஷ்டிக்க உண்மையை போல சிருஷ்டிக்கின்றதாம். யோஷித் ஹிரண்யஹா ஆபரணாஹா அம்பராதிஷு. பெண், பொன், நகைகள், வஸ்திரங்கள், அன்னம், கேகம், தேகம் இத்தியாதி இத்தியாதி எல்லாவற்றையும் ஆதிஷு திரவ்யேஷு, விதவிதமான பொருள்கள் உண்மையை போல நம்முடைய மனம் தோற்றுவித்து அதுல கொண்டு போய் நம்மை மயங்க வைத்து, ரொம்ப அழகான சொல்ல பயன்படுத்துகிறார், மூடஹா, மோகிக்க வைத்து, மோகம் அடைய வைத்து, நம்முடைய அறிவு ஆற்றலை ஸ்தம்பிக்க வைத்து, சிந்திக்க விடாமல் செய்து. பாருங்களேன், ஒரு சின்ன உதாரணம் கொடுக்கிறேன், கொஞ்சம் சிந்தியுங்களேன். ஒரு சிறு துகளாக இரத்தமானது ஒரு கர்ப்பத்துக்குள்ளே போய் சேருகிறது. அங்கே அது நிறைய செயல்பாடுகளினாலே பரிணாமம் அடைந்து ஒரு உருவமாக மாறி வருகிறது, ஒரு வடிவமாக மாறி வருகிறது. அப்போ அந்த வடிவம், வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வடிவம், அது இருப்பதற்கு எவ்வளவு இடம் தேவைப்பட்டது?
அதே வடிவம் இப்பொழுது என்ன கேட்கிறது? எனக்கு இவ்வளவு பெரிய இடம் எனக்கு வேண்டும், இவ்வளவு அடியிலே வேண்டும், இந்த மாதிரியான இடத்திலே வேண்டும், இந்த மாதிரியான வளங்களுடன் கூடி வேண்டும், இவ்வளவு இவ்வளவு திரவியங்கள் அங்கே இருக்க வேண்டும். எதற்கு? இந்த பிண்டத்திற்கு. சிறு துவாரத்துக்குள்ளே உதரம் இருக்கக்கூடிய தன்மை எவ்வளவு, அதுல இந்த சரீரம் இருந்த இடம், மலம் மூத்திரத்துக்கு இடையிலே இருந்த இந்த சரீரம் இப்பொழுது என்ன கேட்கிறது? இவ்வளவு பெரிய இடம் எனக்கு வேண்டும், இவ்வளவு பொருள் செலவுடன் கூடி வேண்டும், இவ்வளவு சுகத்தோடு கூடி வேண்டும், அதற்காக வாழ்க்கையிலே நான் நிறைய சம்பாதித்தாக வேண்டும். இதெல்லாம் உற்பத்தி செய்தது யாரு? என்னுடைய மனம்தானே. மனம் கல்பிதம் தானே. இந்த சுகம் எல்லாம் நான் தேடக்கூடிய இடத்திலே இல்லை, இங்கே தான் இருக்கிறது. ஆகையினாலே நான் இங்கே இந்த சுகத்தோடையே வாழப் போகிறேன் சொல்லுவது யாரு? என்னை அதிலே மோகிக்க வைப்பது யாரு? இங்கே சுகம் இல்லை, அங்கேதான் சுகம் இருக்கிறது, அல்லது அங்கே சுகம் இல்லை, இங்கேதான் சுகம் இருக்கு என்று சொல்வது யாரு? விமோகித ஆத்மா. வீட்டிலிடத்திலே, தேகத்திடத்திலே, பொருள்களிடத்திலே, செல்வங்களிடத்திலே, நகையிடத்திலே, வஸ்திரத்திடத்திலே, வேலை வாய்ப்புகளிடத்திலே, இதிலே கொண்டு போய் மோகித்திருக்கக்கூடிய இந்த மனம் தன் வாழ்க்கையை முழுமையாக விட்டில் பூச்சியை போல அக்னி இடத்திலே விழுந்து அழிவதைப் போல இந்த மனம் முழுமையாக பொருள்களிடத்திலே போய் மோகம் கொண்டு எதனால ஓடுகின்றதாம்? என்ன காரணம் ஓடுவதற்கு? ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? ரொம்ப அழகான உதாரணத்தை கொடுக்கிறார். உபபோக புத்தயா. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம். உபபோக புத்தயா. இதுதான் என்னுடைய இன்பத்திற்கு உண்டான சாதனங்கள். நான் இன்பமாக இருக்கணும்னா இவைகள் எல்லாம் இப்படியெல்லாம் இருந்தால்தான் நான் இன்பமாக இருப்பேன். அதற்கு இவைகள் எல்லாம் எனக்கு சாதனங்களாக இருக்கின்றது. இவைகள் மட்டுமே சாதனங்களாக இருக்க முடியும். இவைகளை தவிர என்னுடைய இன்பத்திற்கு வேறு எதுவுமே சாதனமாக இருக்க முடியாதுங்கிற அந்த புத்தி, அந்த எண்ணம். முக்கியமான ஒரு சொல் உபபோக புத்தியா. என்னுடைய வாழ்க்கையிலே நான் சௌக்கியமாக இருக்க வேண்டுமானால், சுகமாக இருக்க வேண்டுமானால் இவைகள் எல்லாம் இருந்தால்தான் நான் சுகமாக, இவ்வளவு இருந்தால்தான், இப்படி இருந்தால்தான், இந்த நிலையிலே இருந்தால்தான் நான் சௌக்கியமாக இருப்பேன். இதுல கொஞ்சம் குறைந்தாலும் எனக்கு சுகம் கிடைக்காது, ஆகையினாலே அதை நான் தக்க வைத்துக் கொள்வதற்காக ஓடோடி கொண்டே இருக்கிறேன் என்று அந்த மோகத்தின் காரணத்தினாலே தன்னை இழந்தவனாய், விட்டில் பூச்சியானது எப்படி அக்னியை நோக்கி போய் இழக்கின்றதோ தன் வாழ்க்கையை, அதே போல பொருள்கள்தான் தனக்கு சுகம் கிடைக்கும், தோற்றம் உடைய வஸ்துக்கள் தான் தனக்கு சுகம் கிடைக்கும் என்கின்ற எண்ணம் உடையவனாய், தன்னை இழந்தவனாய் பிரலோபித ஆத்மா. ரொம்ப அழகான சொல்ல பயன்படுது, பிரலோபித ஆத்மா. இந்த மனமானது முழுமையாக வஞ்சிக்கப்பட்டதாய், பிரலோபிதா, ஏமாற்றக்கூடிய தன்மை படைத்த மனம். இவனை மனமானது சதா ஏமாற்றிக்கொண்டே இருக்கிறது. பிரலோபித ஆத்மா. நாம நினைச்சுக்கிறோம் நாம யாரெல்லாமோ நம்ம ஏமாற்றுகிறார்கள். கட்டிய கணவன் ஏமாற்றுகின்றான், நம்முடன் வாழ வந்த மனைவி நம்மை ஏமாற்றுகிறாள், பெற்ற குழந்தைகள் ஏமாற்றுகிறார்கள், நண்பர்கள் நம்மை ஏமாற்றுகிறார்கள் நினைக்கிறோம். யாரும் நம்மளை ஏமாத்தல. நம்முடைய மனமே நம்மை வஞ்சிக்கின்றது, ஏமாற்றுகின்றது.
உண்மை அல்லாததை உண்மை என்று நினைக்க வைத்து உண்மையானவற்றை சிந்திக்க விடாமல் செய்து அதை நோக்கி போக விடாமல் செய்து நம்மை திரும்ப 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 இந்த சம்சாரத்திலேயே நம்மை வீழும்படி செய்கின்ற மனம், நம்மை வஞ்சித்துக் கொண்டே இருக்கின்ற மனம். அதனால்தான் மம மாயா துரத்தியாங்கிறார் பகவான். எதை வேணால் நீங்கள் கடந்து விடலாம், என்னுடைய மனதை கடப்பது ரொம்ப ரொம்ப துர்லபம். மம மாயா துரத்தியா, என்னுடைய மனம், என்னால் படைக்கப்பட்ட மனம், அதை கடப்பது என்பது ரொம்ப ரொம்ப கடினம். நாம் நினைச்சுக்கிறோம் எல்லாத்தையும் சாதிச்சிட்டோம், எல்லாத்தையும் சாதித்து விடுவோம். என்னுடைய மனதை கடத்தல். அதனால்தான் சொல்றார், என்னுடைய மனதை கடப்பது ரொம்ப கடினம். அந்த மனதை என்பால் கொண்டு சரணம் அடையாதவர்களுக்கு அந்த மனதை கொண்டு இந்த உலகத்திலே வாழுதல் மெத்த கடினம். மாமேவயே பிரபத்யந்தே மாயாம் ஏதாம் தரந்திதே. என்னுடைய மனம் மிகவும் மிகவும் கடப்பதற்கு அரிதான ஒன்று. அது இறைவனுடைய மனம். அதனால இறைவன்கிட்ட போனால் மட்டும்தான் அந்த மனம் சௌலபியமாக இருக்குமே தவிர இறைவனை விட்டு பிரிந்து வரக்கூடிய மனம் சௌலபியமாக இருக்காது. மாமேவயே பிரபத்யந்தே, என்னை மட்டுமே சரணம் அடைகிறார் பகவான். மாயாம் ஏதாம் தரந்தி, ஏதாம் மாயாம் தரந்தி, அவர்கள் இந்த மனதை கடந்து விடுகிறார்கள். இல்லை என்றால் மனம் நம்மை வஞ்சிக்கின்றது, ஏமாற்றுகின்றது. ஏமாற்றுகின்ற மனம் எப்படி இருக்குமாம்? பிரலோபிதா ஆத்மா நஷ்ட திருஷ்டி. நஷ்ட திருஷ்டிங்கிறார். திருஷ்டின்னா பார்வை. நஷ்ட திருஷ்டி என்றால் பார்வையை இழந்தவனாய், கண்ணிருந்தும் குருடனாய் இருந்து விட்டேன்கிறார் பட்டினத்தார். கண்ணிருந்தும் குருடனாய் இருந்து விட்டேன். கண் இருக்கிறது, ஆனால் என்னால் உண்மையை பார்க்க முடியவில்லை. உண்மை அல்லாததை உண்மை என்று பார்க்கின்ற மனம் இருக்கு, உண்மையானதை பார்க்க மனம் தயாராக இல்லை, தகுதியுடையதாக இல்லை. உலகத்தினுடைய உண்மைத்தன்மையை பார்த்தும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. நஷ்ட திருஷ்டி. கண் இருந்தும் கண்ணை இழந்தவனா என்றால் பகுத்தறியக்கூடிய அறிவை இழந்தவனாய். என்ன ஆகின்றான்? நஷ்ட திருஷ்டிகி பதங்கவத்து நஷ்யதி. விட்டில் பூச்சியை போல நாசம் அடைதல் என்பது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. அவன் நாசம் அடைவது திண்ணமே. அப்ப நாசம் அடைய வேண்டானா என்ன பண்றது? இந்த மாயா என்று சொல்லக்கூடிய மனதை மாயாவி இடத்திலே கொண்டு போய் சதா வைத்தல். மாயாவியாரு இறைவன் தான். யார் ஒருவனிடத்திலே மாயாவானது செயலற்று கிடைக்கிறதோ, யாரை மாயையானது மோகிக்க வைக்காதோ, அந்த பரம்பொருளிடத்திலே போய் என்னுடைய மனதை நான் வைத்து விட்டால் மாயை என்னை ஒன்றும் செய்யாது, ஒன்றும் செய்யவும் முடியாது. எத்தனை உதாரணங்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டும்? எத்தனை அடியவர்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு உதாரணம் கொடுக்க வேண்டும்? எத்தனை நாட்டு மேல் பற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த தேசபக்தர்களுடைய மனோநிலையை உங்களுக்கு உதாரணம் கொடுக்க வேண்டும். நாட்டுக்காக வீர தியாகம் செய்த
எத்தனை பெண்மணிகளை உங்களுக்கு உதாரணம் கொடுக்க வேண்டும்? அவர்களுக்கு கொஞ்சம் கூட மனதிலே வஸ்துக்களின் பால் கொண்ட மோகம், வீட்டின் பால் கொண்ட மோகம், தேகத்தின் பால் கொண்ட மோகம், அன்னத்தின் பால் கொண்ட மோகம், செல்வத்தின் பால் கொண்ட மோகம், தங்கத்தின் பால் கொண்ட மோகம், உறவுகளின் பால் கொள்கின்ற மோகம், எது ஒன்றும் அவர்களை பாதிக்கவில்லை. ஆனால் வாழ்ந்திருக்கிறார்கள், அதோடு தான் வாழ்ந்திருக்கிறார்கள். அதை விட்டு அவர்கள் எங்கேயும் போகல. ஆனால் அது எதுவுமே அவர்களை மயக்காமல் அதையெல்லாம் உபயோகப்படுத்திக் கொண்டு அவர்கள் இலக்கை நோக்கி வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்கிறோம். ஆனால் இங்கே எப்பொழுது நாம் நஷ்ட திருஷ்டி, ரொம்ப சரியான சொல், அழகான சொல், கண்ணிருந்தும் பார்க்க முடியாத அறிவை இழந்தவர்களாக, பகுத்தறியக்கூடிய அறிவை இழந்தவர்களாக ஆகிவிடுகின்றோமோ, நம்முடைய மனதே நம்மை வஞ்சிக்க ஆரம்பித்து விடுகிறதோ, ஏமாற்றி விட ஆரம்பிக்கின்றதோ, அப்பேற்பட்ட மனதை இறைவன் பாதத்திலே கொண்டு போட்டு விடுதல். இதுதான் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை. இதை செய்துவிட்டால் மற்றதெல்லாம் தானாக நடக்கும். தானாக நடக்கும். எப்படி நடக்கும்? வைத்து பாருங்கள். வைத்து பாருங்கள் எப்படி நடக்கிறது என்பதை அப்புறம் அனுபவபூர்வமாக நாம் உணரலாம். நமக்கு நம்பாலும் நம்பிக்கை இல்லை, படைத்தவனின்பாலும் நம்பிக்கை இல்லை, செயலின்பாலும் நம்பிக்கை இல்லை. அப்பதான் இந்த கேள்விலாம் வருகிறது. நான் செய்யவில்லை, யார் செய்வார்கள்? எனக்காக யார் உழைப்பார்கள்? இந்த கேள்வியெல்லாம் எப்போ வருகிறது? நம்பிக்கையற்று போகும்போது தான், நம்முடைய மனம் நம்மை வஞ்சிக்கும் போதுதான். விட்டில் பூச்சியை போல என்னுடைய வாழ்க்கை மடிந்து போக வேண்டாம் என்றால் என்னுடைய திருஷ்டியை வெளி உலகத்திலிருந்து உள்முகமாக திருப்புதல், அவ்வளவுதான். இதுல என்ன ஒரு பியூட்டின்னு கேட்டீங்கன்னா, ஏன் இந்த விட்டில் பூச்சியை உதாரணம் கொடுக்கிறார், அக்னியோட உதாரணம் கொடுக்கிறாரான்னா அதுல ஒரு சூக்ஷ்மத்தன்மை இருக்கு. விட்டில் பூச்சிக்கு அதிடத்திலே ஒரு வெளிச்சம் என்பது உண்டு. இப்ப அந்த அபிமானம் கொண்ட அந்த விட்டில் பூச்சி தன்னை விட இது அழகு உடையதோ, தன்னை விட இது மேலானதோ, என்னை காட்டிலும் இதற்கு மேம்பாடு உடைய தன்மை இருக்கின்றதோ, அப்படி இருந்தால் நிச்சயமாக அதை நான் என்னுடையதாக ஆக்கிக் கொள்கிறேன் பார் என்று அபிமானத்தின் காரணத்தினாலே, அகங்காரத்தின் காரணத்தினாலே ஏதோ தன்னை காட்டிலும் ஒரு அழகு பொருந்திய ஒரு பொருள் தன் முன்னாடி இருக்கின்றது, அதை அனுபவித்து விடலாம் என்று அந்த அபிமானத்துடன் வருகிறது. அதே போலதான் நமக்கும் கண் ஒளிர்கிறது, வெளியிலே இருக்கக்கூடிய பொருளை பார்க்கிறது, அந்த பொருளை இந்த கண் ஒளிர வைக்கிறது என்றால், இப்ப இந்த கண் நினைக்கிறது என்னை விட அழகானதாக அது இருக்கிறது, அப்ப அந்த பொருளை நான் அனுபவித்தாக வேண்டும். அது வஸ்திரமாக இருந்தாலும் சரி, ஆபரணமாக இருந்தாலும் சரி, செல்வமாக இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி, உடைமையாக எல்லாம் என்னை விட அது அழகாக இருக்குங்கிற அந்த எண்ணம், அதை அனுபவிக்க போகிறேன். ஆனால் இதற்கு தெரியவில்லை இந்த மனதுக்கு, நான் அழகு பொருந்தியவன், என்னை காட்டிலும் அழகு பொருந்திய ஒரு பொருள் உண்மையிலேயே வெளியில இல்லை என்கின்ற அந்த அறிவு இல்லாததுனால, எனக்கு அழகு கொடுப்பதே என்னுடைய உள்ள இருக்கக்கூடிய அந்த அழகு சுந்தரமான ஆத்மாதான், அந்த ஆத்மா அழகு பொருந்தியது என்கின்ற அந்த அறிவு இல்லாததுனால, அறியாமையானது வெளியிலே அழகு இருப்பதாக பார்த்து அதிலே போய் மோகம் கொள்கிறது. அப்போ தன்னுடைய வாழ்க்கையை விட்டில் பூச்சியை போல அழித்துக் கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. இதை நான் விட்டில் பூச்சி இடத்திலிருந்து தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றார். அடுத்து வரக்கூடிய குரு யார்?
அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.